ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸில் கிளாஸ் 75 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் 74 கிளாஸஸ் இருக்கும், அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்லையும் உங்களுக்கு 74 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்லேருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 48, 60, 64 வகுப்படும் 10,000 விட குறைவான மிகப்பெரிய எண். ஸோ அப்ப என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. இதால வகுபடக்கூடிய நம்பர். அப்ப என்ன அர்த்தம்? வெளியே இருக்கிறது கொடுத்துருக்காங்க, உள்ள இருக்கிறது கேட்கறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்ப 48, 60, 64 இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகும். ஸோ 12, 15, இது 16. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா இது 3, 15, 4. ஸோ இந்த ரெண்டும் 3ஆல டிவைட் ஆகும். 1, 5, 4. இதுக்கப்புறம் எதுவுமே காமனா டிவைட் ஆகாது. ஸோ அப்படியே பெருக்கிக்கோங்க. 4, 4, 3, 1, 5, 4 பெருக்குனீங்க அப்படின்னா 960 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 960ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் பார்க்கணும். 10,000 விட கம்மியா இருக்கணுமா? அப்ப முதல்ல 10,000 என்ன பண்ணணும்? 960ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. 10, 100 டிவைட் ஆகாது. 1000 எடுத்துட்டீங்கன்னா ஒரு டைம் டிவைட் ஆகும். ஸோ இதை வந்து கழிச்சிங்க அப்படின்னா 400ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 960. ஸோ இது 40, ஒரு 0. ஸோ 400ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன வேணும் நமக்கு? 10,000 விட அந்த நம்பர் கம்மியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? இந்த 400 கொண்டு வந்து இந்த 10,000ல இருந்து கழிச்சிருங்க. ஏன்னா மீதி கழிச்சிட்டீங்கன்னா என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? அந்த 10,000 விட கம்மியான நம்பர் கிடைச்சிரும். இப்ப இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 9600. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 48, 60, 64ஆல வகுபடக்கூடிய 10,000 விட கம்மியான மிகப்பெரிய எண். ஸோ மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்கறதால ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க கூடாது. ஓகேவா? ஸோ இந்த நம்பரால டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்ப டிவிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுல வெளியே இருக்க நம்பர் கொடுத்துட்டு உள்ள இருக்க நம்பர் கேட்டாங்கன்னா எல்சிஎம், உள்ள இருக்க நம்பர் கொடுத்துட்டு வெளியே இருக்க நம்பர் கேட்டாங்க அப்படின்னா ஹெச்சிஎஃப். ஸோ இதுதான் எந்த மெத்தட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. அந்த எல்சிஎம் நம்பரால டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் வேணும். இந்த 10,000 விட ஆனா கம்மியா இருக்கணும். அப்ப 10,000 அதால டிவைட் பண்ணுங்க. மீதி கிடைக்குது இல்லையா? அந்த மீதியை கொண்டு போய் அந்த 10,000ல இருந்து கழிச்சிருங்க. அப்ப அதுதான் அதை விட கம்மியான நம்பர். ஒருவேளை அதை விட அதிகமா இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த 400 கூட எதை கூட்டும் போது அது 960ஆல டிவைட் ஆகுமோ அந்த நம்பரை கொண்டு வந்து 10,000 கூட கூட்டணும். ஓகேவா? ஸோ தெளிவா புரியுதுங்களா? 10,000 விட அதிகமா இருக்கக்கூடிய அது கம்மியான நம்பர்னு கேட்டா அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். 10,000 விட கம்மியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பர் அப்படின்னா மீதியை கழிச்சிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாருங்க, மதிப்பு காண்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் ரூட்டா கொடுத்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் எந்த மாதிரி கொடுத்துருந்தாலுமே என்ன கவனிக்கணும்? ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு, என்ன சிம்பிள் இருக்கு, இதை மட்டும் கவனிக்கணும். மீதி எதையுமே நீங்க கவனிக்க வேணாம். முதல் நம்பர் மைனஸ்ல பிளஸ்ல இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் ஆன்சர். மைனஸ்ல இருந்ததுன்னா அந்த நம்பரை விட குறைவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் தான் ஆன்சர். இப்ப 41 விட கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா 36 தான். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 36 அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஸோ 6 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 அப்படிங்கிறது 6 ஸ்கொயரோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுவே ஒருவேளை பிளஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிளஸ்ன்னு வந்திருந்ததுன்னா 41 விட அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் நம்பர் 49. அப்ப 7 ஸ்கொயர் 7 தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல 1, 2, 3ன்னு வந்திருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க? கான்செப்ட் வைஸ் இத கடைசியில இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். இல்ல அதை விட அதிகமா நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அதை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ
நான் இத கான்செப்ட் அப்படிங்கிறது என்ன, கடைசியில இருந்து சால்வ் பண்ணிட்டு போகணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அப்படிங்கிறத 3ன்னு எழுதலாம். 19 மைனஸ் 3 16, 16 4ன்னு எழுதலாம். 21 பிளஸ் 4 25, 25 5ன்னு எழுதலாம். ஸோ 41 மைனஸ் 5 36. ஸோ இதுதான் 6 அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸ்ட்ரெயிட்டா நம்ம இதையே போட்டாச்சு. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட்ல கொஸ்டின் படிக்கிறதுக்கு அந்த டைம் கூட ஆகாத ஆன்சர் கண்டுபிடிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கு, அடுத்து என்ன சிம்பிள் இருக்கு, இதை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 1 2 3 இந்த மாதிரி சின்ன நம்பர் கொடுத்துருந்தா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கான்செப்ட் வைஸ் கடைசியில இருந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஒரு சில இடத்துல அது மட்டும் மாறும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார்கள். 10 குழந்தைகள் அதே வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பார்கள். 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் மாதிரி. சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 10 பெண்கள் 7 நாட்கள்ல வேலையை முடிப்பாங்களா, 10 குழந்தைகள் 14 நாட்கள்ல வேலையை முடிப்பாங்களா? ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணிக்கணும், ஏதோ ஒன்னா மாத்திக்கோங்க. ஓகேவா? சோ ஒன்னு குழந்தைகள் ஈக்குவல் டு பெண்கள்னா பெண்கள் ஈக்குவல் டு குழந்தைகள் மாத்திக்கோங்க. அதே வேலைன்னு சொன்னதால 10 பெண்கள் இன்டு 7 ஈக்குவல் டு 10 குழந்தைகள் இன்டு 14ன்னு போடலாம். ஓகேவா? சோ ஈக்குவல் டு அப்படிங்கிறது அதே வேலை அப்படிங்கிறதால போட்டுக்கலாம். சோ பாருங்க 7ஆல இதை அடிச்சிங்கன்னா 2 டைம். சோ அப்புறம் 10 10 அடிஞ்சிரும். என்ன கிடைக்கும், ஒரு பெண் ஈக்குவல் டு 2 குழந்தை அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒரு பெண் செய்யக்கூடிய வேலையை 2 குழந்தைகள் சேர்ந்து வேலை பார்க்கும். ஓகேவா? இப்ப கேள்வி 5 பெண்கள் 10 குழந்தைகள் கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல 5 பெண்களுக்கு பதிலா என்ன பண்ணிக்கோங்க, 2 குழந்தைகளை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது 5 பெண்கள் பிளஸ் 10 குழந்தைகள் இருக்கா, ஏதோ ஒன்னா மாத்துங்க. ஒன்னு குழந்தைகளா ஃபுல்லா மாத்துங்க, இல்லைன்னா பெண்களா மாத்துங்க. நான் குழந்தைகளா மாத்துறேன். 5 இன்டூ 2 குழந்தைகள், ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். 10 குழந்தை. அப்ப இது ஒரு 10, இது ஒரு 10, மொத்தமா 20 குழந்தைகள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. 10 குழந்தைகள் அவங்களே கொடுத்துட்டாங்க. 10 குழந்தைகள் 14 நாட்கள்ல முடிப்பாங்க. அப்ப 20 குழந்தைகள் எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க? சோ ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் குறையும், இது எதிர்மாறு. சோ என்ன பண்ணிக்கணும், இதை டிவைடட் பைல போட்டு இதை மல்டிப்ளைல போட்டுக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் பாருங்க. 10 டிவைடட் பை 20 இன்டு 14. 0 0 அடிஞ்சிரும், 2ஆல் அடிச்சா இது 7. அப்ப 7 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கும் சம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்துருக்காங்களா, எப்பயுமே இத்தனை ஆண்கள் இத்தனை குழந்தைகள், இத்தனை பெண்கள் இத்தனை குழந்தைகள், அந்த மாதிரி 2 பேரா கொடுத்து ஈக்குவேஷன் டைப்ல கொடுத்துதான் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இது சிம்பிளான சம் தான். ஒவ்வொன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம ஏதோ ஒன்னா மாத்தி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ தெளிவா புரியுதுங்களா? புரியலன்னா மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னதை இந்த சம்ம மறுபடியும் ரிப்பீட் போட்டு பாருங்க, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அடுத்து பாருங்க. 2 குழாய்கள் ஒரு தொட்டியை முறையே 10 மணி மற்றும் 12 மணி நேரத்தில் நிரப்பக்கூடியவை. மேலும் 3வது ஒரு குழாயானது முழு தொட்டியையும் 20 மணி நேரத்தில் காலி செய்யக்கூடியது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால் தொட்டி முழுவதும் நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? ஓகேங்களா? சோ இதுவும் உங்களுக்கு டைம் அண்ட் ஒர்க் மாதிரி தான். சோ என்ன பண்ணணும், இதோட தலைகீழி எடுத்துக்கணும். அப்போ 1/10, 1/12, 1/20. சோ நிரப்பது அப்படின்னாலே பிளஸ், காலி செய்து அப்படின்னாலே மைனஸ். ஓகேவா? சோ அவ்வளவுதான். இந்த 3 சேர்ந்து அப்படின்னு சொல்றதால இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் பாருங்க. என்ன பண்ணணும், 10, 12, 20 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 60ன்னு வரும். எல்சிஎம் எடுத்து பாருங்க. ஓகேவா? சோ அப்ப கீழே எல்லாமே 60ன்னு வர மாதிரி மாத்தணும். சோ இது 60ன்னா 6ஆல பெருக்கணும், இது 60ன்னா 5ஆல பெருக்கணும், இது 60 அப்படின்னா 3ஆல பெருக்கணும். ஓகேவா? சோ 11 மைனஸ் 3 உங்களுக்கு என்ன கிடைக்கும், இது என்ன வரும் உங்களுக்கு, 10 11 மைனஸ் 3. ஸோ இந்த இடத்துல 11ல 3 போச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். ஸோ 8/60. 4ஆல சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2/15. ஸோ இதோட தலைகீழி தான் ஆன்சர். ஏன்னா நம்ம இங்க எல்லாமே தலைகீழி தான் எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ இதோட தலைகீழி 15/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆனா ஆப்ஷன் பாருங்க, 7 மணி 30 நிமிடம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மணி நேரம். 15/2 அப்படிங்கிறத 7.5 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 7.5 மணி நேரம். அதை எப்படி சொல்லலாம், 7 மணி 30 நிமிடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி தண்ணி
அதாவது திறந்து விடுறாங்க, நிரம்புது, அதுக்கப்புறம் காலி செய்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா அதோட தலைகீழ் எடுத்துக்கோங்க. நிரப்புதுன்னா பிளஸ், காலி செய்யுதுன்னா மைனஸ், ரெண்டும் சேர்ந்து மூணும் சேர்ந்து அப்படின்னாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே நம்ம சால்வ் பண்ணா மட்டும் போதும். சால்வ் பண்ணிட்டு அதோட தலைகீழ் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு நகரத்தில் காலை 6 மணி முதல் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 11 மணி நேரம் வெப்ப அளவு கணக்கிடப்படுகின்றன. முதல் 6 வெப்ப அளவுகளின் சராசரி 30 டிகிரி செல்சியஸ், கடைசி 6 வெப்ப அளவுகளின் சராசரி 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் அனைத்து வெப்ப அளவுகளின் சராசரி 26 டிகிரி செல்சியஸ் ஆகும். கணக்கிடப்பட்ட 6வது வெப்ப அளவு எவ்வளவு? ஓகேவா? சோ இதை வந்து சராசரி கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன படிக்கணும்? கூடுதல் கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, காலையில 6 மணியில இருந்து 11 மணி நேரம். ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? காலையில 6 டு நைட் 6, இது ஏஎம். அடுத்து பிஎம் வந்துச்சு அப்படின்னா 12 மணி நேரம் வந்துடும். அப்ப 5 PM வரைக்கும் என்ன பண்றாங்க? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கிடுறாங்க வெப்ப அளவு. ஓகேவா? ஸோ கேள்வி இங்க என்ன வரும்? மொத்தமா 11 அப்படின்னா இது 1, இது 2, இது 3 இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 11 மணி நேரம். ஸோ இடையில என்ன வரும்? ஸோ இங்க ஒரு பாத்தீங்க அப்படின்னா 1 to 6, அதுக்கப்புறம் 7. ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 6 மணி நேரம் அப்படிங்கிறது அதோட சராசரி, இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய சராசரி 30 டிகிரி செல்சியஸ். அடுத்து கடைசி 6 மணி நேரம், கடைசி 6 மணி நேரம் சேர்த்தும் போது உங்களுக்கு இந்த இடமும் சேர்ந்துதான் வரும். இதோட சராசரி அளவு 20 டிகிரி செல்சியஸ். அப்ப மொத 6ஓட கூடுதல் என்ன இருக்கும்? 6 × 30 180ன்னு இருக்கும். ரெண்டாவது 6ஓட கூடுதல் 6 × 20 120ன்னு கிடைக்கும். சோ இது ரெண்டையும் மொத்தமா கூட்டுங்க, என்ன கிடைக்கும் பாருங்க? 300ன்னு கிடைக்கும். இந்த 300 அப்படிங்கிறது இந்த இடையில வருது இல்லையா, அது 2 டைம் போடுறதால உங்களுக்கு கிடைக்குது. அவங்க கேள்வி பாருங்க, மொத்த சராசரி அப்படிங்கிறது 26 டிகிரி செல்சியஸா. 26 அப்படிங்கிறது 11 மணி நேரத்துக்கான அந்த வேல்யூ. ஸோ 11ஆல பெருக்குனீங்கன்னா 286 அப்படிங்கிறது மொத்த கூடுதல். எக்ஸ்ட்ராவா வருது இல்லையா, அதை வந்து இந்த மொத்த கூடுதலை கழிச்சிருங்க, மீதி வர்றதா ஆன்சர். கழிச்சிங்கன்னா 14 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா? எதுக்காக நம்ம கழிச்சோம்? ஏன்னா இந்த வேல்யூ, இந்த சென்டரா இருக்க 6வது வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து 2 டைம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஏன்னா இங்க முதல் 6 கடைசி 6ன்னு வரும்போது 2 இடத்துலயுமே உங்களுக்கு அது கால்குலேட் ஆகும். அதனால அது ரெண்டையும் மொத்தமா கூட்டிக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க மொத்த கூடுதலையும் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ மொத்த கூடுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு 6வது வந்து ஒரே ஒரு டைம் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் தான் வரும். ஆனா இந்த இடத்துல 6வது அப்படிங்கிறது 2 டைம் வரும். ஸோ கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.